தமிழகத்துல தயாரிக்கப்பட்ட அந்த கலப்பட இருமல் டானிக் விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேசத்தில் அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலியாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்தில் இயங்கி வரக்கூடிய அந்த தனியார் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துறையின் சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில 2 நாட்கள்ல முறையாக பகுப்பாய்வு செய்து இருமல் மருந்து பொருள கலப்படம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது நாட்டிலேயே முதல் முறை எனவும், தொடர்ந்து அந்த இருமல் மருந்து கலப்படம் செய்திருந்த அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விதிமுறைகளை மீறி டைஎத்திலின் கிளைகால் என்று சொல்லக்கூடிய டிஇஜி என்று சொல்லக்கூடிய அந்த டைஎத்திலின் கிளைகாலை 48.6% என்ற அளவுல நச்சு பொருள் என்பது கலப்படம் செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக பொது நலன் மற்றும் நோயாளிகளுடைய பாதுகாப்பிற்காக நிறுவனத்தின் மீது உடனடியாக உற்பத்தி நிறுத்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு அவர்களது உற்பத்தி உரிமத்தை ரத்து செய்வதற்கான நோட்டீஸும் வழங்கப்பட்டு தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கோல்ட்ரிப் சிறப்பு பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் எனவும், சம்பந்தப்பட்ட இந்த மருந்து விற்பனை செய்யப்பட்ட ஒடிசா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கும் இந்த மருந்துகளை திரும்ப பெறுமாறு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மருந்து ஆய்வாளர்களுக்கும் இது தொடர்பாக மருந்து விநியோகம் தொடர்பான தகவல்கள் அளிக்கப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மட்டங்கள்ல கிடைக்கக்கூடிய அனைத்து இருப்புகளையும் முடக்க வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 பிரிவு 17 கீழே இந்த விதிமீறல் தண்டனை விதிக்கப்படக்கூடிய பட்சத்துல அந்த குறிப்பிட்ட அந்த உற்பத்தியாளருக்கு பிரிவு 21A கீழ் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் நீட்டிக்கப்படலாம் எனவும், 10 லட்சத்திற்கும் குறைவாக அபராதம் விதிக்கப்படும் சூழல் இருப்பதாகவும், அதற்காக வழக்கு தொடரப்பட்டு அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தற்போது மருந்து கட்டுப்பாட்டு துறை